நம்மெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான ப்ரோமோவே வந்துடுச்சு. சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கிடையாது, செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான கண்டஸ்டன்ட்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் லிஸ்ட்டு, வதந்தி லிஸ்ட்டு ஒன்று வந்திருக்கு. இதுலேருந்து எப்படியும் ஒரு நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸோட காமன் மேன் வந்து ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இப்போது மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரோமோவே விட்டாங்க. 3 பேர் வந்து தீப்பந்தத்தோடு வராங்க. தமிழில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேற்று ஒரு ப்ரோமோவோடு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதாவது சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 10 மென்ஷன் பண்ணுற மாதிரியே விட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணால் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ எப்போ ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் மேன் ஷோனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. என்னப்பா இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, காமன் மேன் தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது காமன் மேன் அந்தளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவலே வருது. என்னப்பா கண் தொடைப்புக்கு அவங்க வைப்பாங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி. வழக்கம் போல் விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆடிஷன் வைப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்மளும் கூட ஆடிஷன்லாம் போயிருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காமன் மேன்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தகவல் வருது. ஒரு டீச்சர், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க, ஒரு ஆர்மி மேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து காரணி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ கிடையாது, ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக வந்து விட்டுருக்காங்க. அந்த 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு, 10 மணி, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 10 வாட்ச்சு, அப்புறம் காரில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கும்போது பிளாட்ஃபார்மில் 10 நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி 10 சொல்லிட்டு எல்லாமே, அப்புறம் ஜெர்சி நம்பர் 10, அந்த மாதிரி எல்லாமே 10 குறிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-22 10 சேர்ற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு கடைசியாக அதை முடிச்சிருக்காங்க. காரணி திருவிழாவுக்கு தயாராகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 10 வந்து விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா வந்து இந்த டைம் தான் வந்து எல்லா சீசன்லையும் ஒரே நாள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு மலையாளம் இதை வந்து அப்டேட் வருது, அப்புறம் தமிழில் வருது, அப்புறமேட்டு தெலுங்குக்கு வந்து அப்டேட் வர்றாங்க. மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்னி பரிட்சாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் 2 மேல் நினைக்கிறேன், அவங்க 2 பேர் வந்து எல்லாரும் அக்னியை கையில் வச்சுக்கிட்டு தளபதி விஜய் மாதிரி அப்படி நடந்து போயிட்டு அப்படியே கொளுத்துறாங்க. அக்னி பரிட்சா ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அந்த ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கு. ப்ரோமோவில் அந்த ஷார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்னி பரிட்சாக்கான ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். வந்த பிறகு அடுத்த வாரம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் இந்த அக்னி பரிட்சாக்காக வந்து, அதாவது தமிழில் காமன் மேன் ஷோக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வர ஆரம்பிக்கும். 15 எபிசோடு வந்து நடக்க போது. அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து கிராண்ட் லான்ச் ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ லோகோ போட்டு பிக் பாஸ் சீசன் 10 வந்து இப்படி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு போன டைம் பண்ணாங்களா, அதே மாதிரி ஒரு டைட்டில் டேகோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அடுத்த வாரம் புதன் அல்லது வியாழன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற தகவல் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ட்லாம் யாருப்பா வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உமர் அவர்கள், குக் வித் கோமாளிலேருந்து குரேஷி, ராமர், அப்புறம் தீபாபாலு ஹார்ட் பீட்டில் நடிக்கிறவங்க, இந்த மாதிரி புகழ், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு, குக் வித் கோமாளி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கள் அடிபடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்லேருந்து இன்னொரு ராம் அவர்கள், அவர் விஜயா கூட இருந்திருக்கார், ஆர்ஜி ராம், அப்புறமேட்டு மகாநதி சீரியல்லேருந்து ஒருத்தர், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய ஆர்டிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிவிங்ஸ்டன் மாதிரியான ஒரு ஆட்கள் கூட பார்த்திங்கன்னா வரத்துக்கு அவர் கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு பழைய சீனியர் ஆர்டிஸ்ட்டு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காமன் மேன் ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ஆல்மோஸ்ட் ரன்னரப்பாக இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க ஜட்ஜஸாக. தமிழில் யார் வருவான்னு கேட்டதுக்கு வந்து நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்த மாதிரி பார்வதி அவர்கள், வனிதா அவர்கள், ராஜு, அசீம், பிரியங்கா, இவங்க 5 பேர்த்தில் எப்படியும் ஒரு 2 பேர் கன்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரியங்காவெல்லாம் முக்கியமாக சொல்கிறாங்க. பிரியங்கா அவர்கள், வனிதா அவர்கள், பார்வதி, இவங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா ஒரு ஃபீமேல் 2 மேல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 2 ஃபீமேல் 1 மேல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஜட்ஜஸில் வந்து நான் சொன்னேன் யாராச்சும் ஒருத்தருக்கான வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வரும்போது ஷோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஏன்னா இவங்க தான் செலக்டே பண்ண போகிறாங்க. இந்த காமன் மேன் ஷோவில் வந்து மேடையிலே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் எல்லாம் நடக்க போகுது, அதை இவங்க தான் செலக்டே பண்ண போகிறாங்க.
அப்படி பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தரமான கண்டஸ்டண்ட்டாக தான் இருக்குவாங்க. ஏன்னா இப்போலேருந்து ஹைப்பை க்ரியேட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஷோவாக வந்து போக முடியும். ஏன்னா ஒரு மாதம் முன்னாடியே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பொங்கல் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது. ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வேஷம் போட்டு வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த டைம் அதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதனால நிறைய விஷயங்கள் ஹைப் ஏற்றி டாஸ்க்கு கண்டஸ்டன்ட் எல்லாமே வலுவாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் தான் வந்திருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம் வந்து பிக் பாஸ் 6 மாதம் நடக்க போகுது. என்னடா சொல்கிற, 3 மாதம் 100 நாள்லாவே இதாக தாங்க முடியாதுடா, 6 மாதம்னு சொல்கிறேன், வரேன் அதுக்கு. இது டிசம்பர் வாக்கில் முடிஞ்சிடும். நீங்களே பாருங்கள், 5 சீசன் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ என்ன சொல்லிடுறேன், எந்த சேனலையும் சொல்லவே இல்லை. பிக் பாஸ் அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜனவரி இது பண்ணி எப்படி ஏப்ரலில் தான் முடியும். அதனால் பிக் பாஸ் இந்த டைம் மாதிரி எப்போதும் இருக்க மாதிரி 3 மாதம் 100 நாள் கிடையாது, 6 மாதம் இந்த டைம். ஏன்னா நம்ம அந்த 5ஆவது சீசன் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா முடிகிற அன்னைக்கே வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். 24x7 பிக் பாஸ் அல்டிமேட் விரைவுன்னு சொல்லிட்டு ஒரு 30ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜனவரி முடிஞ்சிச்சு, 15ஆம் தேதி 20ஆம் தேதி 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா செட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவ் தகவலே வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்தளவு வெயிட் பண்ணுறீங்க? இப்போ பார்த்திங்கன்னா செட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தகவலுமே வருது. இந்த காமன் மேன் ஷோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யார் நடுவராக வந்தால் நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.